ஜூன் 9ஆம் தேதி 1834 இந்திய தேசத்துல மிஷனரியாக பணியாற்றிய வில்லியம் கேரி அவர்கள் மரித்ததான தினம். வேதாகமத்தை பெங்காலி, ஒரியா, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், அசாமீஸ் போன்ற மொழிகள்ல மொழிபெயர்த்ததான பெருமையும் கூட இவரையே சேரும். அந்த காலத்துல மிஷனரிகள் நம்முடைய தேசத்துக்கு வரும்போது மக்கள் வறுமையினால பாதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாம பல தொற்று நோய்கள்னால மக்கள் கொத்து கொத்தாக மரித்து கொண்டிருந்தார்கள். அதோடு கூட பல கலாச்சாரத்தினால ஏற்பட்டதான மூட நம்பிக்கைகளோடு கூட போராடி கொண்டிருந்தார்கள். இந்த மிஷனரிகள் தங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டி அதோடு கூட நித்திய ஒளியையும் காண்பித்து கொடுத்து போகிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய ஓட்டமும் கூட எதை நோக்கி கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவர்கள்னு சொல்லக்கூடிய நாம பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நேரா போய்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய ஓட்டத்தையும் கூட நாம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இப்படி பார்க்கலாம். அவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரோடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. கிறிஸ்தவர்கள்னு மார்த்தட்டி கொள்கிறதான நாமும் கூட எப்படிப்பட்ட ஜீவிதத்தை வாழ்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்.